மிஸ்டர் மண்புழு நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நாம இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் பயிரிட்டத வந்து நம்ம பார்த்ததும் இல்ல. நம்ம வீடியோ அப்லோடும் பண்ணதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முனிராஜ் அண்ணன் வந்து அண்ணன் பேர் வந்து முனிராஜ். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பல வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பல வியாபாரம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா வந்து, சாமந்தி பூ, புடலங்காய், அப்புறம் வந்து தக்காளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விவசாயம் வந்து அண்ணனே சாரும். அப்டின்ற மாரி தான் வந்து இருக்கு. வழக்கம் போல வந்து நம்ம வளவளன்னு பேசாத. ஆனா இந்த மாங்காய் தோட்டத்த நீங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு, இந்த அட்ரஸ் எங்க அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க. அண்ணா வணக்கண்ணா. என் பேர் வந்து முனிராஜுங்கண்ணா. ராயக்கோட்டை பக்கம் ஒடையாண்டலி வில்லேஜில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கேண்ணா. பூர்வீகம் ஊரில் அங்கே தானண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த காய பார்த்தா பெங்களூர் மாரி இருக்கு. மொத்தம் ஆமாண்ணா. 2500 வெரைட்டி காய் இருக்கு. சரிங்கண்ணா. அப்படின்னும்போது இந்த மாங்காய் வந்து பெங்களூர வந்து எத்தன வருஷமா வந்து நீங்க நட்டு வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க? ஆனா இது அப்பா, தாத்தா, அப்பா வச்சு பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்து 50 வருஷமா இருக்குங்கண்ணா எனக்கு அதாவது தெரிஞ்சு. பெரிய பெரிய மரமாகிறது ஃபுல்லா 50 வருஷம். ஆமாண்ணா. 50 வருஷம் இருக்கு. ஆ. இந்த குட்டி குட்டி இப்ப இந்த நான் இது மாதிரிலாம் வந்து சின்னசு 10 வருஷம் ஆகுதுங்கண்ணா. 10 வருஷம் ஆகுது. ம். இது வந்து ஹைபிரிட்டும் சேராது, நாட்டியும் சேராத மாரி தான் இருக்குன்னு ஆனா இது நெனைக்கிறேன். பெங்களூரான்னு தான் சொல்கிறாங்கண்ணா. பெங்களூரா தான் ஆ, இது. பெங்களூரா மாம்பழம் சொல்கிறாங்க. அது முன்னாடி இருக்கிறது வந்து இன்னும் 2, 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. அதான் நான் குண்டு மாம்பழம்னு சொல்லுவாங்க, ஊறுகாய் மாம்பழம்னு சொல்லுவாங்க, செந்தூரா வச்சுருக்காங்க. செந்தூரா. ஆ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைகன்பள்ளி, காதரு. பைங்கன்பள்ளி. அது ஃபுல்லா வந்து இந்த ஊரு, இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்குண்ணா, நிறைய இருக்குண்ணா. ஃபேமஸு. ஆ. சரி அதனால வந்து சரி நம்ப அந்த வேள அந்த தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னும்போது, நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோண்ணா. சரிங்கண்ணா, நீங்க நன்றிண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கேள்விகளா இருக்குண்ணா. ம். ஏன்னா மாங்கானா நம்ம வந்து சக்கரக்குட்டி பழம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமாண்ணா. அது ஒரு டேஸ்ட்டு. ஆ. நம்ம வாயில அந்த மாம்பழம் தோலோடு போட்டு நல்லா மென்னு சாப்பிடுவோம். இப்போ வந்து சக்கரக்குட்டி பழமும் வரதில்ல. ஆமாண்ணா. அது எப்படிண்ணா சீசனா? இல்ல எப்படின்னா இல்ல உங்ககிட்ட என்ன சக்கரக்குட்டி மரம் என்ன இருக்கா? இல்லண்ணா, அந்த மாரி மரம் நம்மகிட்ட இல்லண்ணா. ம். நான் வச்சிருக்கிறது வந்து பெங்களூரா இருக்குன்னா, தோத்தாப்பழம் இது இருக்கு. என்னப்பா அது காதர் பழம் இருக்கு. காதர் பழம். எல்லாம் சீசன் தாண்ணா. இந்த சீசன் மட்டும் தான் வரும். மத்த ஏரியா அன்சீசன்லனா நம்ம கல்டார் வச்சு கூட பண்றாங்க. ம். ஆனா நம்ம ஏரியா யாரும் பண்றதில்ல அந்த மாரி. ஆனா இப்ப ஏர்லாம் ஓட்டியிருக்கீங்க. ம். ஏர் ஓட்டி விட்டுருக்கீங்க. ம். இந்த ஏர் ஓட்டி விட்ட காரணம் என்ன? ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கா பழம் தோட்டமா, அட போடா! ம். அது மாங்காய் வந்து நெட்டு விட்டா வந்து ஒரு 20, 30 வருஷம் நம்ம பக்கமே தேவையில்ல. ம். குத்தகைக்கு விட்டுறலாம். ம். இல்ல அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாமளே போய் அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணிக்கலாம். ம். ரோட் சைடோ இல்ல மார்க்கெட்டுக்கோ அந்த மாரி பண்ணிக்கலாம். ம். நீங்க வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஏர் ஓட்டுன காரணம் என்ன? இப்ப அடுத்தது என்ன வந்து விளைவிக்க போறீங்களா? ஊடு பேர வந்து விளைவிக்க ஆமாண்ணா. போறீங்களா? இதுக்கு எல்லா விஷயம் சொல்லுங்க. ஆனா இத முன்னையே வந்து பார்த்தோம்னா, சின்ன செடி தானே. ம், அப்ப அவ்வளோ பெரிய மரம்ன்னும் போது நம்ம என்னமே செய்ய முடியாது. இது சின்ன மரம் தானே ம், அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுலயே வந்து நம்ம தக்காளி, கத்திரி, முன்ன நம்ம வந்து பீன்ஸ் போட்டிருந்தோம். ம். அதுக்கு முன்ன செண்டு போட்டிருந்தோம். ஓகேண்ணா. அதுவுமே பாருங்க 8000 செண்டு போட்டிருந்தோம். அதுலயே ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் வந்தது. அந்த வருமானம் வருது. ஆ, பிளஸ் வந்து பிளஸ் அடிஷனலா வந்து ஆ, ஆலமரம் மாரி இருக்கிற மாங்கா மரமும், மாங்கா பழத்துல இருந்தும் நம்மளுக்கு அதுல அமௌண்ட் கிடைக்குது. வருஷத்துக்கு ஒரு டைம் தானே இது இன்கம். ம், அதனால அது சென்ட்ரல் இருக்கிற பயிர்ல வந்து நம்ம உழவு ஓட்டி நம்ம இன்னும் பராமரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. மத்த ஆளுங்க செடி பார்த்தோம்னா இந்த செடி பார்த்தோம்னா 8 வருஷம் ஆகுதுண்ணா. ம், மத்த ஆளுகிட்ட இப்ப பார்த்தோம்னா செடி குட்டையா தான் இருக்கும். அது பராமரிப்பு இல்லாதனால தான். ம். நம்ம அழகா பராமரிச்சு எல்லாமே பண்றதுனால நமக்கு டெவலப்மெண்ட் ஈல்டு நல்லா வருது. மத்த ஏக்கரால ஒரு ஏக்கரால பார்த்து 10 டன் எடுக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தா 15, 20 டன் எடுத்துட்டு போவாங்க. 15, 20 டன். ஆமா. ஆனா இப்ப சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு வந்து நீ குடுக்குறீங்களா? இல்ல எப்படிண்ணா அது? ஆனா நம்ம தோட்டம் ஒட்டா போட்டுருவோம்னா ம். அவங்க வந்து ஒரே முறை வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. ஓ! குத்தகைக்கு விட்டுறீங்க. குத்தகைக்கு போட்டுருவோம். எவ்வளோண்ணா போகுது குத்தகைக்கு ஆனா வருஷத்துக்கு? இப்ப இது வந்து 300 செடிக்கு வந்து 3 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 300 செடி ரூ. 3,00,000. 3 லட்ச எத்தன ரூபாய். ஏக்கர்ல வந்து அமைஞ்சிருக்கு? ஆனா இது 2.5 ஏக்கர்ல இருக்குண்ணா. 2 1/2 ஏக்கரு. 3 ஏக்கரா இருக்குண்ணா. 3 ஏக்கரு. ம். 3 ஏக்கர் ஏக்கருக்கு ரூ. 1,00,000ன்ற மாரிங்களா? 1 லட்ச ரூபாய் இது அப்படின்னு இல்ல. மரம் செடியை பொறுத்து அந்த மேல இருக்கிற செடி. தோப்பு பார்த்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப ம். பெருசு. இது சின்ன சின்ன மரம்ன்றனால இது ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணி அப்பா போட்டிருக்கு அப்படி. சரிண்ணா, ஓகேண்ணா. ம். ஆனா இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அல்போன்சா மாங்கா பழம்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஏரியா பக்கம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கண்ணா. இல்ல அதான் கேட்கிறேன். ஆ, ஏன்னா வந்து இப்ப பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ, ராயக்கோட்டையிலருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா அது என்ன ஒசூரு. ஆ, அந்த கிளைமேட்டுக்கு வளர்றது வந்து இங்க பக்கம் தானே இருக்கிறோம். ஆ. அப்படியே காத்தடிச்ச மாரி இந்த பக்கம் ஆனா வளராதா? இது என்னன்னா அங்க இருக்கிறது பார்த்தோம்னா இது ஒரு ஏக்கராக்கு 10 டன் வரும்போது அது 2 டன் 3 டன் தான் வரணும். ம். அது நிறைய பராமரிக்கணும். இந்த ஏரியா பக்கம் வந்து அதிகமா போர் போட்டோ அந்த மாதிரி விவசாயம் பண்றது 100ல 10 பேர் தான் இருக்காங்க. ம், ம். மீதி எல்லாருமே பார்த்தோம்னா கரண்ட் கிடையாது. இங்க வந்து விவசாயம் கிடையாது. ரொம்ப வறண்ட பூமி தான். இது வெயில் டைம்ல இதாகும். மற்ற டைம்ல மழை பெய்யும் போது ஓட்டி விட்டு இது பண்ண அந்த மரம் நீங்க சொல்ற ஜாதி மரம் எல்லாம் நல்லா நிதானமா அங்கேயே நின்று பராமரிச்சு வர மட்டும்தான் அதில் இன்கம். ஆனா பெங்களூரை பொறுத்து வந்து அப்படி கிடையாதுண்ணா. வருஷத்துக்கு ஒரு டைம் சீசன்றனால 2 முறை பராமரிச்சு விடுவாங்க அவ்வளவுதான் வருஷத்துக்கு.
ஆனா இப்ப உங்ககிட்ட இன்னொரு கேள்வி வந்து கேட்கறேன். என்ன சொல்லுங்கண்ணா. கேள்வினா, ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த குண்டு குண்டு பழம் இருக்குல்ல, ஆமாண்ணா. மாங்கா பழம். ஆ. அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ப மரத்த தோப்பு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். ம். சுத்தி பார்த்ததுல வந்து ஒரு சில இதுதான் இருக்கு. ஏன் ம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏர் ஓட்டி இருக்கீங்க. ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அகலமும் கேப் விட்டு விட்டு தான் வந்து மாங்கா மரம் செடி வந்து நட்டுருக்கீங்க கன்னு. ம். நடுவுல வந்து ஏன் இன்னும் வந்து வேற என்ன ஊடு பயிர் போடக்கூடாது? வேட ஊடு பேரு போடலாம்னா, இங்க ஆ. தண்ணி பற்றாக்குறைன்றனால வந்து நாங்க மாங்கா பழத்த மாமரத்த சூஸ் பண்ணியிருக்கோம். ஓ! இப்ப மழை பெய்யும்போது 2 மாசம், 3 மாசம் தண்ணி இருக்கும். ம். அந்த மாரி டைம் இது அந்த கேப் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஊடுபயிர் பண்ணி எடுத்துக்கின்னு, மத்தபடி எல்லாமே எருவு போட்டு, களை போட்டு ஓட்டி விட்டுருவோம். ஓகேண்ணா. ஆனா ஆ. இப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் வந்துருச்சு. இப்ப ம். நம்மளது சொட்டு நீர் பாசனம் தானா? ஆனா எப்படி? இவ்வளவு நாள் இருந்ததுன்னா, ம். இப்பதான் வந்து எல்லாம் உழவு ஓட்டணும் இல்லைங்களா? மழை பெஞ்சிருக்கு. கிளீனா காட்ட சுத்தம் பண்ணி விடணும் இல்லைங்களா? அதனால எல்லாம் சுத்தி எடுத்து எல்லாம் பக்கம் பாருங்க. ஓ! எல்லாம் அங்கிட்ட அப்படி எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. எல்லாம் எடுத்து போட்டு இப்போ வச்சிருக்கோம். வந்து திருப்பி வந்து ரெடி ஆமா. பண்ணுவீங்க. திரும்பி இதுக்கு நான் எரு ஓட்டுவோம். எரு ஓட்டிட்டு எல்லாமே கிளீனா பண்ணிட்டு, அப்புறமா சொட்டு நீர் பாசனம் இழுத்து விட்டுட்டு தண்ணி போட்டுக்குவோம். சரிண்ணா, இப்ப இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப ம். நீங்க குத்தகைக்கு போட்டுறீங்க. ம். இப்போ வந்து நீங்களே வச்சுன்னுக்கிறீங்க. ம். ஒண்ணு குத்தகைக்கு, இன்னொன்னு வந்து நீங்களே வச்சிருக்கீங்க. ம். நீங்களே வச்சிருக்கும்போது அதிகமா லாஸ் ஆகுமா? இல்ல குத்தகைக்காரங்க இது பண்ணும்போது லாஸ் ஆகுமா? லாஸ்ங்கிறது நெறைய வந்து காப்பு வரல பாரு. இந்த முறை இந்த செடி பூராமே வேஸ்ட் தான்ண்ணா. இதுல வேஸ்ட்டு தான். காப்பல் இதுல ஒண்ணுத்துலயுமே 1 டன் காய்க்கு மேல வரும். ம். ஆனா ஒரு காய் கூட கிடையாது பாருங்க. அடுத்த முறை அதாவது 2 காப்பு பேசிப்பாங்க. ம். இந்த வாட்டியும் திரும்ப அடுத்த வாட்டியும். இப்ப நம்ம 2 வருஷத்துக்கு சேர்ந்து 3,00,000 போட்டிருக்கோம். ம். இன்னும் அடுத்த வருஷம் வரையும் அவருக்கு தான். அப்ப இந்த முறை வரலைன்னா அடுத்த முறை அது வந்துரும் காப்பு. ஓ! அதுல வந்து அதுல ஆவரேஜ் மேனேஜ் ஆயிடும். பண்ணிக்கிறாங்க. ஆவரேஜ் ஆயிடும். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, ம். இந்த என்ன நினைச்சேன் அப்படின்னா, இப்போ ம். வந்து பாத்தீங்கன்னா, காத்தடிச்சு, ம். வெயில் அடிச்சு, ம். மழை பெஞ்சு ம். நெறைய காய்கள் வந்து விழுது. ம். மாங்காய் விழுது. ஆமாண்ணா. எல்லாம் அந்த பிஞ்சிலே விழுந்து போயிடுது. ஆமாண்ணா. அப்பன்னும்போது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ம். அது என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லி தெரியாத ரொம்ப பாதிப்புல இருக்காங்க. ஆ. அதுக்கு எதனா ஒரு வழி இருக்கா? அந்த அதுக்கு விழுந்த மாங்காய நம்ம எதனா பண்ண முடியுமா? இல்ல மண்ணுக்கு உரமாவே பண்ணி ஆனா விட்டுருவீங்களா? மண்ணுக்கு உரமா நாங்க பண்ணிடுறோம். ம். சில பேர் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா, அத எடுத்துட்டு போய் ஊறுகாய் போடுறதோ, அந்த மாரி இதெல்லாம் பண்றாங்க. ஜூஸுக்கு அனுப்புறது, அந்த மாரி இது பண்றாங்க. நம்மகிட்ட வந்து நான் அவ்வளவுதான் விழுந்துச்சுன்னா வேஸ்ட் மண்ணுக்கு திரும்பியும் செடிக்கு அது உரமா போறதுண்ணா. ஆனா இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே இரு தம்பி. எவ்வளோடா? 6 வரும். 6, 5 6, 5 சரி ரைட். அப்படியே போலாம். போலாமா? ம். ஆனா இப்போ வந்து ம். நான் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு ஐடியா குடுப்பேன். ஏன்னா சரிண்ணா. அவங்களோட பொருள வந்து மதிப்பு கூட்டி வந்து விக்கணும் ம். அப்படின்ற மாரி எனக்கு ஒரு இது. ஏன்னா என்கிட்ட சொந்த நிலம் இல்ல. ம். அதனால வந்து சொந்த நிலம் இருக்கிறவங்ககிட்ட நான் ஒரு ஆறுதலா சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய்னா, ம். அதுல வந்து ஒரு சின்ன நார் கூட வேஸ்ட் ஆகுறதில்ல. ஆமாண்ணா. அந்த மாரி எதனா ஒரு ஐடியா பண்ணுவேன். நான் ம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பருப்பி, ம். தேங்காய் பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் எடுக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதில சோப்பு ரெடி பண்றதெல்லாம் நெறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ம். இப்ப இந்த இந்த மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ம். மாரி வந்து நம்மளோட விவசாய பெருமக்களுக்கு வந்து நேரடியா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மூலியமா சொல்லிக்கிறேன். அது சொல்லுங்கண்ணா. வந்து ஓகேவான்னு பாருங்க. ஆ. இப்போ வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, ம். காட்டு நெல்லிக்காய் வந்து நெறைய ஃபேமஸ். ஆமாண்ணா. கேரட் நெல்லிக்காய். ஆ. அது வந்து என்ன பண்ணுவாங்க, உப்பு தண்ணீல ஒரு கண்ணாடில போட்டு, ம். உள்ள வந்து போட்டு விட்டுருவாங்க. ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நம்மகிட்டயே குடுப்பாங்க. ஒரு பீஸ் வந்து ரூ. 20 30 ம். அதுல உப்பு தண்ணி தான் அது. ம். அது லைட்டா வந்து சர்க்கரை பாகு ஊத்தி குடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். ம். அந்த மாங்காய வந்து பார்த்தீங்கன்னா, ம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்தியாவுல விட்டுருங்க. ம். வியாபார கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதே போன்று வச்சுக்கிட்டு ம். ஊறுகாய் மாரி தான். ம். ஆனா ஊறுகாய் கிடையாது. ம். இத வந்து அப்படியே காய வச்சு, ம். எண்ணெயில போட்டு ம். பதம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓ! சரிங்களா? சரிண்ணா. இது மூலியமா நான் என்ன சொல்றேன்னா, இது மாங்காய் சிப்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஆ. மாங்காய் ஜூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. இது வந்து நம்ம மாங்காய் சிப்ஸ் கூட நம்ம பண்ண முடியும். ஆ. நீங்க வந்து எதனா முயற்சி பண்ணி, எதனா ம். வந்து நீங்க பண்ணுங்க. ம். அண்ணனோட நம்பரும் வந்து நான் சைடுல தரேன். ஆனா, இவ்வளோ நாள் வந்து நம்ப வந்து உங்களோட ம். நேரத்த நம்மளுக்காக குடுத்துருக்கீங்க. ம். ஏன்னா நீங்களும் வந்து பூ அறுக்கணும்னு சொன்னீங்க, புடலங்காய் ஆமாண்ணா. அறுக்கணும்னு சொன்னீங்க. ம். மாங்காய்க்காகவும் வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. அத நம்ம எடுக்க முடியல வீடியோ. ம். அதனால வந்து ரொம்ப வந்து உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணதா நினைக்கல. ஏன்னா வந்து நம்மளோட சேனல் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000 பேர் பார்க்குறாங்க. ம். மாமூலா பார்க்குறாங்க. ம். நம்மளோட விவசாய பெருமக்களும் பார்க்குறாங்க. ம். மக்கள் வந்து என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க, ஏது பண்ணி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்ல வந்து இதுதான். ம். நம்மளோட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்களும் பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு கருணாஸ் ஐயாவ எடுத்துக்கோங்க. ம். கருணாஸ் அண்ணன ம். எல்லாம் அங்கேயும் பார்த்து நிலத்த வாங்கி வந்து விவசாயம் பண்ணலாம். வேர்வு வந்து சிந்தி நிலத்துல போட்டா மட்டும் தான் கொரோனால இருந்து தப்பிக்க முடியுன்றதுல ஒரு இதெல்லாம் வந்து பழைய காலத்துக்கு ட்ரெடிஷன்லயே போயிட்டாங்க. உண்மைதாண்ணா. அந்த காலத்துல பார்த்தோம்னு வச்சு இன்னைக்கு கூட தாத்தாவெல்லாம் பார்த்தா கம்பு இல்லாம நடந்து போறாரு. நாம அந்த மாரி நடக்குமான்னே நமக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா மாங்க கடுக்குன்னு கடிக்கிறாரு. ஆ.
நல்லா அந்த ஆட்டுக்கறியை வந்து நல்லி எலும்பு நல்லா கடுக்குன்னு கடிச்சு சூப் உரிக்கிறாங்க. ஆமாண்ணா. அந்த அதுல காலத்துல வந்து இந்த சத்து விவசாயம் வருது. பண்ணதுனால தானே அந்த மாதிரி ஒரு தரமான இன்னைக்கு போயிட்டு ஹோட்டல்ல உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டு வரோம். அன்னைக்கு அப்படி இல்லைங்களே. காலையில வந்தா 6 மணிக்கு வந்தாங்கன்னா 11 மணிக்கு தான் சாப்பாடு வரும். அன்னைக்கு நல்லா களி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் ஒண்ணா சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர யாரும் பண்றது இல்லையே. இல்லண்ணா அது வந்து என்னன்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணாங்க. ம், இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. ம், உங்ககிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. ம், இன்னொருத்தர்கிட்ட வந்து 2 ஏக்கர் இருக்குது. எல்லாம் ஒண்ணா சேர்த்துங்க. ம், அவங்கவுங்க நிலையத்துல வந்து விளையிறத வந்து பாத்தீங்கன்னா, அவங்கவுங்களே வந்து எடுத்துக்கலாம். ம், காசை வந்து பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ம், அது என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் 10 ஏக்கர் வச்சிருக்கிறதுக்கும் அதே காசு, ம். 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க வேல்யூவேஷனும் அதே காசு, 3 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க அதே காசு, 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க அதே காசு. அப்போ வந்து லாஸ் வந்து யாருக்கு வருதுன்னா 10 ஏக்கர் 10 ஏக்கரா இருக்கிறவனுக்கு வச்சிருக்கவங்க லாஸ். லாஸ் ஆகுது. அதனால வந்து அது திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ம், இனி வரும் காலகட்டத்தில் என்ன ம், பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. ம், அது வந்து என்னன்னா, வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், அவங்க பார்த்து வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வச்சு பேசி செஞ்சு ஒரு ஒற்றுமையை கிரியேட் பண்ணி அது மூலியமா ரெடி ஆனா நம்ம ரெடி ஆகிக்கலாம். ம். ஏன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் எல்லாத்தாலையும் பார்க்கப்படுற ஒரு எலெக்ஷன். ஆமாண்ணா. ஏன்னா பஞ்சாயத்துல இருந்தா கவுன்சிலர் இருந்தா அதுக்கப்புறம் மேல படிப்படியா போறாங்க. ஆமா, ஆமா. அந்த மாதிரிதான் விவசாயிங்க. ம், விவசாயிங்க வந்து இன்னைக்கு சிரிச்சானா நாளைக்கு வந்து எல்லாருமே சிரிக்கலாம். ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு விவசாயி சிரிக்கிறான். ம். அவனுக்கு என்னப்பா எங்க வேணாலும் போய் வித்து போடுறான்றாங்க. ஆனா அவங்ககிட்ட தான் பேரமே பேசுறாங்க. உண்மைதாண்ணா. இது மூலியமா நீங்க வந்து என்னென்ன சொல்ல வரீங்க? அரசாங்கம் மூலியமா என்ன எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே ஓகே. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுண்ணா. அது அந்த நேரு கொண்டு வந்த மாதிரி ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரணும்ண்ணா. இது விளையிறாங்கன்னா இதுக்கு இவ்வளவு மதிப்பு. இதுக்கு இப்ப தக்காளியே 3000 4000 போகும்போது எல்லாருமே கொடி பிடிச்சாங்க. ஐயோ எங்களால வாங்க முடியல, தின்ன முடியலன்னு. நீங்க 40 ரூபா இருக்கும்போது ஏன் இவ்வளவு விற்கிறீங்க, கொஞ்சம் சேர்த்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைங்கண்ணா. விவசாயம் கிட்ட ஒற்றுமை இல்லைண்ணா. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமை இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு எங்க ஃபேமிலியும் கொண்டு போக முடியும். ஆனா அதனுடைய ஒற்றுமை மக்கள் கிட்ட இல்ல. ஆனா நம்ம எங்க தெரியுமா விழுறோம்? நீங்க வந்து மக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, விவசாயிங்க கிட்ட தான் ஒற்றுமை இல்லை. ஏன்னா டேய் இதுதான்டா, இதுதான் நான் விலை கொடுக்குறேன், உன்னால வாங்க முடிஞ்சா வாங்க. இப்ப ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போறாங்க, அது இதுன்னு சொல்லி வாங்குறாங்க. அவன் சொல்ற பில்ல இப்படி காட்டுறாங்க, கார்டு போட்டு தேய்க்கிறான், இல்ல டிஜிட்டல் பேன்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிச்சு விடுறான். இல்ல காசு டக்கு 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 டக்குன்னு எண்ணி அவங்க கொடுத்துட்டு வராங்க. ஏன் இல்ல நான் கேக்குறேன், இப்ப விளையிற விவசாயி எட்டுன்னு போய் வச்சு வியாபாரம் பண்ணும்போது நீ பேரம் பேசுற அப்படின்னும் போது அந்த காயெல்லாம் எட்டுன்னு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறான். அவன் கொடுக்குற பில்லு தான் இவன் போடுறான். அப்ப அது விவசாயி கிட்ட தானே போகுது. அப்ப நடுவில் இருக்கிற புரோக்கர் என்ன பண்றாங்க? அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க. நாமும் போடுறான் விவசாயிக்கு. ஆனா விவசாயிக்கு வந்து என்னன்னா, ஒரு 20 ரூபாய்க்கு போடு. அவங்க மனசே கேட்காது. 1 கிலோ 40 ரூபா தக்காளியா இருக்கும், இல்ல 20 ரூபாவா இருக்கும். அப்படின்னும் போது அவங்க 2.5 கிலோ 2 ரூபாய்க்கு, அதாவது ஒரு 18 ரூபாய்க்கு கிலோ அப்படின்னா 2 ரூபா 3 ரூபா அவங்க கிட்ட இருக்கும், சில்லறை இருக்கும். 17 ரூபா 18 ரூபா அப்படின்னா அந்த காசு அவங்க கிட்ட இருக்கும் சில்லறைக்கு. அவங்க மனசு கேட்காது என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரூபாய்க்கு வருஷம் 4 தக்காளி 5 தக்காளி போடுவாங்க. அதே ஒரு 1/2 கிலோ வந்துடும். கருவேப்பிலை கொத்தமல்லி அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா அது அழிவு போச்சு, என்ன பண்றது, மக்களால் சாப்பிடணும். அதுதான் விவசாயிக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது. அதனாலதான் விவசாயிகிட்ட இருந்து மக்களை பிரிக்க முடியல, மக்கள்கிட்ட இருந்து விவசாயி பிரிக்க முடியல. ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஐயோ பாமேன்னு சொல்லி நம்ம விவசாயிங்க கொடுக்குறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நிறுத்தும். அதை நிறுத்தினா மட்டும் தான் அது உண்மையா இல்லையா? உண்மைதானே அது. ரைட்டு. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அண்ணனுக்கு நம்ம பாத்தீங்கன்னா தொல்லை கொடுக்காத ஒரு வேலையை முடிச்சிருக்கிறோம். ஆனா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா அந்த தோட்டம்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா மக்கள் நம்ம உங்களுக்கு நம்பரை கீழே கொடுப்போம். அந்த கொடுக்கும்போது உங்ககிட்ட கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா சேனல் பாக்குறவங்க பண்ணுங்க. ரொம்ப நன்றினா, ரொம்ப நன்றி. மறக்காம ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், ஆனா இப்ப சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோல ஸ்கிப் பண்ணாத பாப்பீங்களே, அதனாலதான் நான் பெருமுயற்சி எடுக்கிறேன். 97.6% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பாக்குறீங்க. நீங்க விவசாயத்தை வளர்க்கணும், விவசாய மக்களை நம்ம பாராட்டணும், பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. தேங்க்யூ, பை பாய். அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.